வணக்கம். இன்றைக்கி நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா, நம்ம வேஸ்ட்டான தானியத்தெல்லாம் தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் நம்ம மண்ணுக்கு உரமாக ஆக்கலான்றதை பார்ப்போம். இதை எப்படி செய்யலாம், என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம வீட்டில் பயன்படுத்தாத நம்ம சிறுதானியங்களோ இல்லை பருப்பு வகைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இது நான் வெளியூருக்கு போனதுனால வேஸ்ட்டாக போனதுனால எடுத்து இப்போ மண்ணுக்கு உரமாக தயாரிச்சிட்ருக்கேன். முதல்ல அந்த தானியங்கள்லாம் நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. அது கூட கண்டிப்பாக வேப்ப இலையை சேர்த்து நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி முடிச்சிங்கனாலே உங்களுக்கு வாசமே வேப்ப வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சி முடித்த உடனே நல்லா ஈரமாக இருக்கும் லேசாக. அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு தட்டில் காய வச்சு நல்லா வெயிலில் 2 நாளைக்கு நல்லா காய வைக்கணும் திரும்ப. அப்போ தான் நமக்கு 3 மாதம் வரைக்கும் நல்லா கெடாமல் நல்லா இருக்கும். இது மாதிரி நம்ம தானியங்களை வச்சு அரைக்கும் போது கண்டிப்பாக 3 பொருள் தேவை. ஒன்று வேப்ப இலை, வேப்பங்கொட்டை, வேப்பம் புண்ணாக்கு. இந்த 3த்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக, இந்த 3ல் ஒன்று ஏதாவது ஒன்று நம்ம இந்த தானியத்தோடு பயன்படுத்தணும். அப்போ தான் உங்களுக்கு மண்ணுக்கு நல்லா உரம் கொடுக்கும்போது பூச்சிகள்லாம் சீக்கிரத்தில் அண்டாது, மண்ணுக்கும் நல்ல சத்துள்ளதாக இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், வீட்டில் இருக்க புது அரிசியெல்லாம் எடுத்து பயன்படுத்தாதீங்க. பயன்படுத்த முடியாத தானியங்களை மட்டும்தான் நம்ம எடுத்து பயன்படுத்தணும். ஏன்னா நம்ம பயன்படுத்தாததை குப்பையில் போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுட்டு நம்மளுடைய பூந்தொட்டிக்கோ இல்லை காய்கறி செடிக்கோ போடும்போது நம்மளுக்கு ஆர்கானிக் ஃப்ரூட்ஸு பூவெலாம் கிடைக்கும். 2 நாள் வெயிலில் காய வச்சு டப்பாவில் போட்டால் அடுத்த வீடியோவில் எப்படி பயன்படுத்தலான்னு பார்ப்போம்.